தம்பி செய்யற தொண்டுக்கு இந்த துண்டை யூஸ் பண்ணுவோம். விளாட்ட ஆரம்பிக்கிட்டே விளையாட்ட ஆரம்பிடா ஆரம்பி. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. தலைவர் அவர்கள் மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. கடைசியானது தாய்மாமன் தங்க மோதிரமா. யாரு இவர்? தாய்மாமன். பெத்த பிள்ளைகளுக்கு முதல்ல அப்பனாரு, அப்புறம் நீ தாய்மாமனா இருக்கலாம். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கலான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கேக்குறாரு கேள்வி. சீமான் அடிக்க சொல்லுவாரு, முதல்ல நீ ஆத்தாளுக்கு மகனாடுறா, அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கலாம்னு. அந்த கூட இஷ்டம். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அண்ணன் வண்டியில 2 பொருள் எப்பவுமே இருக்கும். உண்டு மாதிரி எப்ப வேணா எடுத்துக்கோ, எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோ. நீ வேற அவனாண்ட போய் இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம்டா. நான் முடியலாம் சொல்லு, நான் வரேன். சரிண்ணா. ஆரம்பிக்கலாங்களா? கட்சிக்காரங்களா சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா, நம்ம கட்சிக்காரங்க. ஐயோ, 25 வருஷமா காப்பாத்தின கட்சி கொடிய போட்டு சாப்பிடுறாங்களே. ஆனால் எனக்கு கொஞ்சம் இதுல தனிப்பட்ட முறையில சீமான பிடிக்கும் பர்சனலா. காரணம் கொஞ்சம் என்ன மாதிரி. இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்மளை சுத்தி அத்தனை சதிகள். அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? ஏய், இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் உன்னை பாக்குற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். நான் உன்னை பாக்குற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். நான் இல்லனா நீ, நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. என்ன மிரட்டுறியா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ற. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். அண்ணன் தம்பி நாங்க எங்களுக்குள்ள அடிச்சுக்கிருவோம். வெளியால் உள்ள வந்தா உடனே ஒண்ணு சேர்ந்துருவோம். எதிரி அழிச்சிட்டு மறுபடியும் பிரிஞ்சிருவோம். மக்களோட ஃபீலிங்ஸ் பத்திலாம் நமக்கு கவலை இல்ல, நமக்கு டீலிங் தான் முக்கியம். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால விட்டா சிஎம் போல இருக்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபி எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி மேல பழி மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். எப்படி நம்ம பிளான்? அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். என்ன சிக்க வைக்க பாத்தில, இப்போ உன்ன சிக்க வச்சிட்டல, அதாலே வர்கீஸ். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர் ஓவர். இப்படி பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நம்ம வெளிப்படையா பேசுறதுனால சிஎம் சாரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? தூக்க வர மாட்டேங்குது. டிவிக்க டிவிக்க தளபதி தளபதி தூக்க வர மாட்டேங்குது. தளபதி தளபதி டிவிக்க டிவிக்க தூக்க வர மாட்டேங்குது. தூக்க வர மாட்டேங்குது. டிவிக்க டிவிக்க தளபதி தளபதி தூக்க வர மாட்டேங்குது. ஏற்கனவே கட்சிக்காரங்க தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டாங்க. இந்த விஜயும் வந்து தூங்க விட மாட்டான்.
ஐயோ சாமி வேற நம்ம பாட்டுக்கு ஹைவேல சைக்கிள்ல சோலாவா போலான்னு நினைச்சோம். இவன் நாடானா மக்கள் சக்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் இல்ல ஏய் குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ மட்டும் சீப்பாலா இருந்திருக்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா அதையும் கேள்வி கேட்க வைக்கிறான். ஏதோ பெருசா ஓட்டு போட்டேன்னு புலம்புற. ஓட்டு போட்ட வீட்டுல போட்டோவா மாட்டணும், சும்மாவா போட்டு காசு வாங்கல. என்கிட்ட பேசுற தகுதியே இல்ல உங்களுக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு உங்களை ஒட்டு மொத்தமா வாங்கிட்டேன். சத்தம் வேற விண்ண முட்டுது. கூட்டணி கட்சிகள் தொல்லை வேற தாங்க முடியல. இவன் இடம் இருக்கு உக்காருனாக்கா கிட்ட கிட்ட வந்துச்சுனுக்குறா. இடமே இல்ல, உன் மேலதான் இடம் இருக்கு உக்காட்டா. ரொம்ப பேசுறான். கும்மிக்கு காய வச்சிருவேன் நான் சொல்லி வை. நீயே கும்மிக்கு யானை மாதிரி தான் இருக்கிற. எங்க போனா இடம் இல்லையா? நான் உள்ள தண்ண உக்காந்து